டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் டைரக்ஷன்ல காஞ்சனா சீரீஸ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன திரைப்படம் காஞ்சனா 3. இந்த திரைப்படம் தற்போது பாக்ஸ் ஆஃபீஸ்ல வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. காஞ்சனா அப்படின்னாலே அந்த பிராண்டுக்குனே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன் பேஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த காஞ்சனா 3 தற்போது ஒரு நல்ல ரிவ்யூஸோட பாக்ஸ் ஆஃபீஸ்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. காஞ்சனா படம் அப்படின்னாலே எல்லா படமுமே ஒரே டெம்ப்ளேட்ல இருந்தாலும் காமெடி ஹாரர் அப்படின்னு சொல்லி இந்த படம் ஒட்டுமொத்த ஃபேமிலி ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஆங்கிள் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த காஞ்சனா 3 தற்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸோட தியேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே ஹவுஸ்ஃபுல்லாக ரொம்பவே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இந்த திரைப்படம் தற்போது 2 நாட்கள் முடிவில் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் முதல் நாள் முடிவில் 77 லட்சமும் நேற்று 2வது நாள் முடிவில் 85 லட்சத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வெறும் 2 நாட்களில் தற்போது 1.62 கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு பயங்கரமான ஓப்பனிங்கோட தற்போது செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் முதல் நாள் வசூலாக தமிழ்நாட்டில் மட்டுமே 10.72 கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு பயங்கரமான ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருந்தது. இந்த சமயத்தில் நேற்று விடுமுறை நாள் அப்படின்றதுனால இந்த படத்துக்கான கலெக்ஷன் செகண்ட் டேல ரொம்பவே அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படம் 2வது நாளில் மட்டுமே 15 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி ஒரு பிரேக்கிங்கான ரெக்கார்டை தற்போது கிரியேட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு வேர்ல்டு வைடா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. முதல் நாளில் மட்டுமே இந்த திரைப்படம் வேர்ல்டு வைடா 22 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் இந்த திரைப்படம் முதல் நாள் வசூலாக 6.1 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தது. இந்த சமயத்தில் 2வது நாள் முடிவில் இந்த திரைப்படம் தற்போது பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்க அனைத்து ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணியிருக்கு. இந்த திரைப்படம் தற்போது 2 நாட்கள் முடிவில் வேர்ல்டு வைடா 53 கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு பிரேக்கிங்கான ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் பேட்டை படத்தை தொடர்ந்து இந்த திரைப்படம் தற்போது இந்த வருஷத்திலே மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்ச 3வது படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் விடுமுறை நாள் அப்படின்றதுனால இந்த படத்துக்கான கலெக்ஷன் இன்னுமே அதிகமாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வேர்ல்டு வைடா இந்த திரைப்படம் தற்போது 2600க்கும் அதிகமான ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகி தற்போது ஒரு பயங்கரமான ஓப்பனிங்கோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்கள் இந்த காஞ்சனா பார்ட் 3 பார்த்துட்டீங்களா? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.